செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு. அதுவுமே வந்து ஃபீஸ் இல்லை, எக்ஸாம் இல்லை, டேரெக்டாக போகிறோம், வேலையோடு வரும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் நான் இன்றைக்கி வந்து உங்களை சந்திச்சிருக்கேன். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாட்சாலா அப்படின்னு சொல்லி நெறிமுறைக்கு படியில் வரக்கூடிய ஒரு வேலையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதில் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலு, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா LCPO அப்படின்னு சொல்ல போகிற லீகல் கம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி ஒரு 2 ரோலுங்க. ஓகேங்களா? 2 நேரக்கே சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நல்ல சம்பளம்ங்க. 27,804 ரூபா ஒரு வேலைக்கும், இன்னொன்று LCPO அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேலைக்குமே 27,804 ரூபா அப்படின்ற மாதிரி தான் சேலரி இருக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெகுலராக நான் 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சேர்ந்து க்ரோ ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அலுவலர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இங்கிலீஷில் சொன்னால் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பணியிடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 வருட கால ஒப்பந்த அடிப்படையில் வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரவரி பேசிஸ் தான், பெர்மனண்ட் பேஸ் கிடையாது. வயது அப்படின்னு சொல்லி பார்க்கப்போ 42 வயதுக்குள்ளே உட்பட்டவர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? கல்வி தகுதி நீங்கள் என்னப்போ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குழந்தை மேம்பாடு, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், மனநல மருத்துவம், சட்டம், பொது சுகாதாரம், சமூக வலைத்தளம், இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோஷியல் ஒர்க்கில் PG முடிச்சிருக்கணும், இல்லை சோஷியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சைக்காட்ரிக்கு, லா, பப்ளிக் ஹெல்த்து, கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க, இதுலையாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு சேலரி 27,804 rupees அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி சட்டம் சார்ந்த அலுவலர் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா லீகல் கம் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் LCPO அப்படின்ற ஒரு ரோல். ஓகேங்களா? இதுக்குமே 1 வருட கால வேலை வாய்ப்பு தான். ஒப்பந்த அடிப்படையில் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. 42 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா LLB முடிச்சிருக்கணும், லா முடிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. குறைந்தபட்சம் 2 வருஷம் உங்களுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயோ இல்லை NGO சம்மந்தப்பட்ட இதுலேயோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஊதியம் உங்களுக்கு 27,804 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது எங்கே நீங்கள் போய் விண்ணப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்கன்னா, https://perambalur.nic.in என்ற இணையதளத்துக்கு போகிறீங்க. அங்கே வந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் அப்படின்னா 5/9/2025 மாலை 5 மணிக்குள் 5:45க்குள் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 106F7 தரைத்தளம், அன்னை நகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, பெரம்பலூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோடைய லிங்க்குமே நான் இங்கே கொடுத்துட்றேன். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் பேர், உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவனர் பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய வயது, உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய நேட்டிவ் என்ன, உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, மரைட்டல் ஸ்டேட்டஸ் கல்யாணமானவரா ஆகாதவரா என்ன அப்படின்றது சொல்லுங்கள். அட்ரஸ் என்ன, அட்ரஸ் கம்யூனிகேஷனுக்கு அப்படின்றது கொடுங்க. ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், ரிலிஜன் அண்ட் கம்யூனிட்டி என்ன, டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், இஃப் ஃபிசிக்கலி டிசேபிள்டு மென்ஷன் த டிசேபிலிட்டி, நம்பர் தான் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விடோவோ, டிவோர்ஸோ, டெசர்டட் ஒய்ஃப், டெஸ்டிடியூட், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஹோம், இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரிமினல் கேஸ் இருந்தால் அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது எல்லாமே பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு இங்கே எழுதுங்க. எழுதிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய சைனையும் போட்டுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த அட்ரஸ், ஓகேங்களா, இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. ஓகேங்களா? அனுப்பிச்சு வைங்க. ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.